எங்க சாவியா ஆன் பண்ணல, எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. பக்கத்து வீட்லயே 5 வருஷமா குடியிருக்கிற பொண்ணு எவ்வளவு அமைதியாவும் அழகாவும் இருக்கா. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட பையனை நீ பெக்கலையே. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி எல்லாம் பெற்றிருக்க. அது எப்படி சாத்தியமாகும்? ஏப்பா, பிளட் கேம்ப் போயிட்டு இருக்கேன். ராமச்சந்திர மூர்த்தின்னு சொல்லி கையில வில்லையும் அம்பியும் கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. வரட்டுமா? ஜாகிரதையா பார்த்து போட. மெதுவா போ. சரிம்மா. ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்க ஏரியால தானே கேம்ப்? அங்கேயே பாத்துருக்கலாமே. நேற்று நைட்டு கோல்டு, ஃபீவர், ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கிறேன். பிளட் தானம் பண்ணக்கூடாது, அது சொல்லதான் வந்தேன். அப்படிங்களா? பரவாயில்ல, நெக்ஸ்ட் கேம்ப்ல குடுத்துக்கலாம். டேக் கேர். பை. ஓகே, பை. கோமதி, நீ எதுக்கு அழற? நான் போட்ட டீ கழறியா இல்ல சீரியல்ல வர சோக சீனை பார்த்து அழறியா? புரியலையம்மா. சும்மா இருங்க. எவ்வளவு சீரியஸான சீன் தெரியுமா? சோகமும் ஒரு சுகந்தாங்க. அதுவும் வாஸ்தவம் தான். சார், நான் உள்ள வரலாமா? வாங்க சண்முகம், இது உங்க வீடு மாதிரி. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன அண்ணாச்சி, உங்க வீட்டுல நீங்க தான் சமையலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கோமதி வந்து ஒரு நாளைக்கு 7 சீரியல் பாக்குறாளா, ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. அதனாலதான் டீக்குள்ள இந்த இஞ்சி எல்லாம் போட்டு தட்டி கலந்து கொடுப்பேன். தங்கச்சி பேரு கோமதி, உங்க பேரு கோமதி நாயகம். பேர் பொறுத்து அமைஞ்சா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கீங்களே, அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சண்முகம், பொண்டாட்டிக்கு உதவி செய்யறவன் தான் நல்ல புருஷன். அதுல கேவலமே கிடையாது. நான் கேவலமே பாக்குறது இல்லையே. அவரு அப்பப்ப குதர்க்கமா பேசினாலும் நானா அவருக்கு உசுரு. ஆமா ஆமா, உசுரு. இது என்ன நம்ம கதையை கேக்குறதுக்கு அவர் வந்திருக்காரு? சண்முகம், நீங்க 4 இடத்துக்கு போறவரு, வந்த விஷயத்த சொல்லுங்க. பையன் குமாரு இன்சூரன்ஸ் செக்க கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இத முதல்லயே சொல்லிருக்க கூடாது. கரெக்டா கொடுத்துட்டு போனா, வந்தோன்னு குடுக்க சொன்னா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காஃபி சாப்பிடுறீங்களானே? வேண்டாம் தங்கச்சி, வரும்போது சாப்பாடே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன் சண்முகம், பொண்ணுக்கு ஏதாவது வரன் தேடிட்டு இருக்கீங்களா? தேடிட்டே இருக்கேன், ஒன்னும் அமைய மாட்டேங்குது. அவளும் என்னவோ கல்யாணமே வேண்டாங்கிறா. நாங்களும் எங்க பையனுக்கு வரன் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்திரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டு மருமகளா அமைஞ்சா எங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சண்முகம், அவ திடீர்னு கேட்டா உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா அத பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு இல்ல, குமாரும் ரொம்ப நல்ல பையன் தான். இந்த காலத்துல இந்த அளவுக்கு நல்லவங்களை பாக்குறதே பெரிய விஷயம். நல்ல ஒழுக்கமான பையன் வேற. என்ன, நீங்க வேற ஜாதி, நான் வேற ஜாதி. ஜாதி விட்டு ஜாதி கட்டினா எங்க ஜனங்க தப்பா எடுத்துப்பாங்க. அதனாலதான். பரவாயில்ல சண்முகம், யாராருக்கு எங்க பிராப்தம் இருக்கோ அங்கதானே கட்ட முடியும். எப்படியோ உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நல்ல வரணும் அமைஞ்சு சிறப்பா கல்யாணம் நடந்தா நாம எல்லாரும் சந்தோஷப்படலாம் இல்லையா? ரத்தம் நிறைய போயிடுச்சு, ஆள் பழைக்க மாட்டான்ப்பா. லாரிக்கான அடிச்சுட்டு அவன் பாட்டில போயிட்டானே, என்ன பண்றது தெரியலையே. கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? 108க்கு போன் பண்ண மாட்டீங்க? ஹலோ
சார் போட் கிளப் ரோட்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாரு, கொஞ்சம் உடனே வாங்க சார். ஹெவி பிளட் லாஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார். ஓ பாசிட்டிவ். ஹலோ, பிளட் பேங்க் சார், நான் குமார் பேசுறேன் சார். சார் உடனே 4 யூனிட் ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது சார். ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. இல்ல, நேத்திக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணீங்களே, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காருங்க. அப்பா, உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? பிளட் பேங்க் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சமயத்துல 4 யூனிட் பிளட் கொடுத்து அவங்க தாங்க காப்பாத்தினாங்க. பாவம், சாதாரண மில் தொழிலாளி, சின்ன சின்னதா 2 பசங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுனா அந்த குடும்பமே நடுத்தூர்ல நின்னு இருக்கோங்க. தேங்க் காட். நல்ல வேலைங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்களே. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பத்தி எதுங்க பெருமைப்படுறீங்க? அதுக்கு இல்ல, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம், அதனாலதான். எனக்கு கூட இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் எல்லாம் செய்யணும்னு ஆசைதான். ஆனா யார போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த ரத்த தானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆர்வம் காமிச்சாங்கன்னா நாட்டுல எத்தனை உயிர்களை காப்பாத்தலாம் தெரியுங்களா? நாளைக்கு ஒரு கருத்தரங்கு நடக்குது, அதுல நான் பேச போறேன். நாளைக்கு நீங்களும் அப்பாவும் வரீங்களா? கண்டிப்பா வரோம். ஆமா, எத்தனை மணிக்கு? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. ஓகேங்க, கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்க, தேங்க்யூ. தானத்தில் சிறந்தது ரத்த தானம். எந்த எதிர்பார்ப்பும் விளம்பரமும் இல்லாம செய்யறது தன்னார்வ ரத்த தானம். உதவி செய்யற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இருக்கிறத கொடுத்துட்டா வருங்காலத்துக்கு என்ன பண்ண போறன்ற பயமும் இருக்கும். உதாரணத்துக்கு, நாம பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் நம்ம காசு வச்சிருக்கோம்னு வச்சுங்க. ஒரு ஏழை பையன் படிப்பு செலவுக்காக ஒரு 10,000 ரூபாய் கேக்குறான். கொடுக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா கொடுத்த பிறகு நம்மளால அதை திரும்ப சம்பாதிக்க முடியுமாங்கிற பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஆனா ரத்த தானத்துல அப்படி கிடையாது. நம்ம தானம் பண்ற ரத்தம் டெஃபினட்டா நமக்கு திரும்ப கிடைக்கும். பொதுவா தாய்மார்கள் ரத்த தானம் பண்றதுக்கு முன் வரதில்லைன்னு சொல்றாங்க. அது தவறான கருத்து. கருவுல இருக்கிற குழந்தைக்கு தான் ரத்தத்தை உணவா அந்த தாய் தராங்க. அப்போ இந்த உலகத்துல முத ரத்த தானத்தை தொடங்கி வைக்கிறது ஒரு தாய் தான். ஜாதிகளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஆண் ஜாதி பெண் ஜாதி என 2 ஜாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ரத்தத்துல அப்படி கிடையாது. அவ்வளவு உயர்ந்த ரத்தத்தை தானமா கொடுக்கறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கே உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரத்த தானம் கொடுக்கணும்னா எங்க போகணும்? தன்னார்வ ரத்த தான முகாம்கள், அந்த வசதி உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், ரத்த வங்கிகள், இங்கெல்லாம் போனா ரத்தம் கொடுக்கலாம். முதல்ல ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கறதுக்கு நீங்க தகுதியானவரான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, 45 கிலோ எடைக்கு குறைவா இருந்தாலோ, ஹீமோகுளோபின் உங்க பிளட்ல 12.5 கிராம் % குறைவா இருந்தாலோ, அப்புறம் ரத்த அழுத்தம் சீரா இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாமே சரியா இருந்ததுன்னா உங்ககிட்ட இருந்து 450 மில்லி வரைக்கும் ரத்தம் எடுப்பாங்க. அப்படி எடுத்த ரத்தத்தை பரிசோதனை பண்ணுவாங்க. அதுல HIV, மஞ்சக்காமால, மலேரியா, சிஃபிலிஸ் இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுத்தமான ரத்தத்துக்கு தான் சேஃப் பிளட் அப்படின்னு பேரு. அந்த சேஃப் பிளட் ABO அப்படிங்கிற ரத்த வகையா பிரிப்பாங்க. பிரிச்ச ரத்த வகைய காம்போனன்ட் செப்பரேஷன் அப்படிங்கிற முறையின் மூலமா RBC, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. RBC அதாவது சிகப்பணுக்கள், தலாசிமியா, ரத்த சோகை ஆகிய நோய்களுக்கும், பிளேட்லெட்ஸ் டெங்கு காய்ச்சல், புற்றுநோய் ஆகிய நோய்களுக்கும், பிளாஸ்மா ஈரல் நோய் மற்றும் தீக்காயம் பட்டவங்களுக்கும் பயன்படுது. 60 வயசுக்கு மேல உள்ளவங்க காய்ச்சல், ஜலதோஷம், இதய நோய், சிறுநீரக கோளாறு, சர்க்கரை, தைராய்டு இப்படி நோய் உள்ளவங்க ரத்தம் தரக்கூடாது. கருவுற்று இருக்கும் போது, தாய்ப்பால் கொடுக்கும் போது, மாதவிடாய் காலத்துல, கருச்சிதைவு நடந்து 6 மாச காலத்துக்குள்ள ரத்த தானம் செய்யக்கூடாது. மலேரியா காய்ச்சல் வந்து 3 மாசத்துக்குள்ள, வெறிநாய் கடிக்கு 1 வருஷமா சிகிச்சை எடுக்கிறவங்க ரத்த தானம் செய்யக்கூடாது.
இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இத்தனை பாதுகாப்புக்கு பிறகுதான் ஒரு நோயாளிக்கு ரத்தம் கொடுக்கப்படுது. நீங்க மனித நேயத்தோட கொடுக்கிற ரத்தம் இன்னொரு உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நமக்கும் நிறைய நன்மையை செய்யுது. 3 மாத இடைவெளியில தொடர்ச்சியா நீங்க ரத்த தானம் செஞ்சா உங்களுக்கு மாரடைப்பு மற்றும் இதய நோய்கள் வரும் வாய்ப்பு குறைவு. இதெல்லாம் நான் சொல்லல, பெரிய பெரிய மருத்துவ விஞ்ஞானிகள் ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சிறந்த ரத்த தானத்தை பத்தி சில தவறான கருத்துக்களும் இருக்கு. ரத்தம் கொடுத்தா சோர்ந்து போயிடுவேன், வீட்டு வேலை செய்ய முடியாது, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் என் ரத்தம் சேரும், கண்ட ஊசியை குத்துறா எனக்கு எய்ட்ஸ் வந்துரும், அதெல்லாம் விட கொடுமை நான் ஒல்லியா இருக்கேன். என்னங்க இது? குச்சி மாதிரி இருந்தாலும் ரத்தம் கொடுக்கலாம், மினிமம் வெயிட் இருந்தா போதும். ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருமே ரத்தம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இன்னைக்கு விஞ்ஞானத்துல இருக்கு. பணத்துக்காக இல்லாம தானே முன் வந்து மனித நேயத்துடன் மனித உயிர்களை காக்க ரத்த தானம் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தன்னார்வ ரத்த தானத்தை பற்றி எனது நண்பரும் சமூக ஆர்வலருமான திரு குமார் அவர்கள் மிகவும் எளிமையாக சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அவருக்கு மிக்க நன்றி. நண்பர் குமார் அவர்கள் முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ல மறந்துட்டாரு, அதை நான் இப்போ சொல்ல விரும்புறேன். நவீன ரத்த தான முறை ஏஃபெரிசிஸ் என்ற முறையில் உட்கூறுகளை பிரித்து ரத்தத்தில் உள்ள உட்கூறுகளை பிரித்து கொடுக்க இயலும். உதாரணமாக பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா என்ற உட்கூறுகளை மட்டும் பிரித்து மீதமுள்ள உட்கூறுகளை ரத்தம் கொடுத்தவருக்கே திருப்பி கொடுக்க இயலும். அவ்வாறு ரத்த தானம் செய்யும் பொழுது வாரத்துக்கு 2 முறை கூட நீங்கள் ரத்த தானம் செய்யலாம். இப்பொழுது எனது நண்பரும் கவிஞருமான திரு விவேகானந்தன் அவர்கள் ரத்த தானத்தை பற்றி அவரே இயற்றிய பாடல் ஒன்றை திரைப்பட மெட்டில் பாட உள்ளார். விவேகானந்தன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பாடி காமிப்பார்கள். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம்.